என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் பேசுவதாக. கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:19 இப்படியாக சொல்லுகிறது. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டதாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி உங்களுக்கு அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி நீ அழுது கொண்டுதாய் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஊக்கமாய் இறங்கி உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு, உங்களுடைய ஜெபத்துக்கு, உங்களுடைய விண்ணப்பத்துக்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு, உங்கள் காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து கர்த்தர் களிப்பையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டுதாய். You won't cry hereafter. அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அன்னாள் அவள் மனம் கசந்து அழுது நொந்து போய் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரல, குடித்து வெறித்தவளை போல அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்திட்டு ஒப்பு கொடுத்துட்டு வசனம் சொல்கிறது, அவள் இனி துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன்னா பதில் கொடுக்கிற தேவனை அவள் நோக்கி பார்த்துருக்கிறார். பதிலை நான் பெற்றுட்டேன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த ஆலயத்திலேருந்து அவள் திரும்பி போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இன்னைக்கு வருகிறது. அவர் உங்களுக்காக உருக்கமாய் இறங்கி உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் வந்துவிட்டது. விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆகாருடைய காரியத்தில் பார்க்கும்போது தேவதூதன் தோன்றி ஆகாது சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளையுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். God has seen the cry of your child. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதானா. அவனோடு இருந்தவர்கள் அழுதார்கள். எல்லாவற்றையும் இழந்தவனாக, மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள் இழந்தவனாக அவன் கண்ணீரோடு நிற்கிறான். பலன் அற்று போயிட்டான், அவ்வளவு கண்ணீர். ஆனா என்ன நடக்கிறது? அந்த கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தரை தாவீது தேடினான். கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்குறாருன்னா, நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஆமென். நீங்கள் குறைவோடு காணப்படலாம். எப்படி அன்னாள் பிள்ளை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் குறைவோடு காணப்பட்டாலும், அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் குறைவோடு காணப்படலாம். குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் நடுவே இடைப்படுவதாக, உங்கள் குடும்பத்தில் இடைப்படுவதாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக, உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதாக. இன்றைக்கி உங்கள் கண்ணீரை தொடச்சி கொள்ளுங்கள். இன்றைக்கி தான் உங்களுடைய கண்ணீரின் கடைசி நாள். இன்றோடு, இந்த காலையோடு இந்த கண்ணீர் முடிந்து விட்டது. இன்று காலையிலிருந்து உங்களுக்கு பதில் வந்து விட்டது. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. உங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருகுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.